பொள்ளாச்சி மக்களே, இப்ப நான் சொல்ல போற சில ஐட்டம்ஸ் எல்லாம் பொள்ளாச்சியில எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு சொல்லுங்க பாப்போம். பூ வாழை புட்டு, சோயா முட்டிலு, சங்கு புஷ்பம் பணியாரம், ஸ்டூ இட்லி, கூணு பொரிச்சது, தஞ்சாவூர் ஒரப்படை, சால்னா பிரியா டேக்கோ. பொள்ளாச்சிலேயே இந்த மாதிரி வித்தியாசமான உணவுகள்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல மட்டும் தாங்க கிடைக்குது. பொள்ளாச்சி பல்லட ரோட்ல இருக்கிற அன்னகாமாட்சி பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தாங்க அது. ரீசெண்டா ஒரு நாள் சாயங்காலமா இந்த அன்னகாமாட்சி ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணிருந்தேன். மேல நான் சொன்ன ஐட்டம்ஸை தவிர பூரணம் கொழுக்கட்டை, ஆந்திரா மிர்ச்சி பஜ்ஜி, பழம்பொரி வித் கோகனட் சாஸ், செட்டிநாடு கார கொழுக்கட்டை, காளான் நெய் சுக்கா, மதராசி காளான் தோசை, செட் தோசை வடகரி, குண்டூர் பொடி இட்லி அப்படின்னு ஒண்ணு விடாம இவங்க கிட்ட இருக்கிற புது டிஷஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு கை பார்த்தோம். அதுவும் பூரணம் கொழுக்கட்டை, ஆந்திரா மிளகா பஜ்ஜி, கோலா உருண்டையை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்த சோயா முட்டிலு, தேங்காய் பால் எடுத்து செஞ்ச ஸ்டூ இட்லி, குண்டூர் பொடி இட்லி, தஞ்சாவூர் ஒரப்படை, இது எல்லாமே மஸ்ட் ட்ரை அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்க கிட்ட சால்னா பிரியா டேக்கோ அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கு. டேக்கோ பேஸ சால்னால லைட்டா டிப் பண்ணி எடுத்து சோயா கீமாவை உள்ள ஸ்டஃப் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு டெஃபினட்டா இந்த ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில ட்ரெடிஷனல் ஃபில்டர் காஃபியோட முடிச்சுக்கிட்டோம். நீட் அண்ட் கிளீன் ஆம்பியன்ஸோடையும் ஹைஜீனிக்கான சீத்ரூ கிச்சனோடையும் கிளீன் வாஷ்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸோடையும் கார் பார்க்கிங்கோடையும் இந்த அன்னகாமாட்சி ரெஸ்டாரண்ட் பொள்ளாச்சி பல்லடம் ரோட்ல அமைஞ்சிருக்கு. பியூர் வெஜ்லயே ரொம்ப வித்தியாசமான ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபேமிலியோட இங்க ஒரு விசிட் அடிங்க.